எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி பைக் ரைடர். அவர் பாருங்க என்ன ரொம்ப சொல்லிக்கிட்டே இருப்பாரு, ஒரு பைக் வாங்குங்க, நம்ம சவுத் ஆஃப் இந்தியா சென்னையில இருந்து லடாக் வரைக்கும் போலாம் அப்படின்னு சொல்லி. இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா they love driving and riding. எனக்குமே டிரைவிங் ரொம்ப பிடிக்கும். பட் வெல் லைட் ரோட்ஸ், ரொம்ப கம்ஃபர்டபுள் ரோட்ஸ்ல டிரைவ் பண்றது ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம். இப்படி வெல் லைட் ரோட்ஸ்க்கு யூஸ்டான எனக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய ஆச்சரியம். ரொம்ப அழகா இங்க ஒரு கார்பெட் ஆஃப் கிரீனரிய நம்ம பாக்குறோம். ஆனா இது நடுவுல ஒரு பாதை. தேவன் நம்மை நடத்துகிற பாதையும் இப்படிதான் சில நேரம் இருக்கிறது. ஒரு வெல் லைட் ரோடா இருந்தா நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். பட் சில நேரம் இன் காட்ஸ் விஸ்டம் ஆண்டவர் இந்த மாதிரி ஹிடன் பாதைகள் வழியாய் நம்மை நடத்தி செல்கிறார். ஆனா இதுல ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, சுத்தி கிரீனரி, ஒரு பெரிய ரிஃப்ரெஷிங், ஒரு பீஸ்ஃபுல், ஒரு காம் உணர்வு. சோ தேவன் நம்மை நடத்தி செல்லும் பொழுது, அவரை பின்பற்றி செல்லும் பொழுது, ஒருவேளை அது யுனிக்கா ஒரு தனித்துவமான ஒரு பாதையா இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களோடு இருக்கிறதுனால அது ஒரு பெரிய ரிஃப்ரெஷிங்கா, பெரிய சமாதானமா இருக்கும். தகப்பனே, இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அப்பா, ஒருவேளை நான் தான் முதன்முறையா இதை செய்கிறேன், எனக்கு முன்னாடி என் குடும்பத்திலோ நண்பர்கள் வட்டாரத்திலோ இதை யாரும் செய்யவில்லை, என்னை கைட் பண்ண யாரும் இல்லைன்னு அங்கலாய்க்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் இவர்கள் கரம் பிடித்து நடத்தும். நீர் இவர்களை அழைத்த காரியத்துல ஜெயமாய் முன்னேற அதை முடிக்க உதவி செய்யும். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறேன். மார்போடு அனைத்து வழி நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.